வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ ட்ரையாங்குலர் ஷேப்டு கிளாஸ் வித் வெர்டிசஸ் அட் ஏபிசி 3 பாயிண்ட் கொடுத்துட்டா ஹேஸ் டு பி பெயிண்டட். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன கேட்டுருக்காங்க பாருங்கள், இஃப் 1 packet ஆஃப் பெயிண்ட் கவர் 6 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா, ஒரு பக்கெட் பெயிண்ட் வந்து 6 ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ணுமா? How many packets of paint will be required to paint the whole glass? இந்த கிளாஸை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும்னா எத்தனை பக்கெட் வேணும்னு கேட்டிருக்காங்க. இஃப் ஒன்லி ஒன் கோட் ஆஃப் பெயிண்ட் இஸ் அப்படி ஒரே ஒரு கோட்டுக்கு தான், ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு கோட்டுக்கு தான் 6 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு பக்கெட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏரியாவை கண்டுபிடிச்சி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை 6ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடியதான் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாங்க, இதை கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் ஏபிசி அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, ஸோ ஏபிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஏயா, இதுதான் பியா, இதுதான் சியான்னு நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து சைடில் ரஃப் ஷீட் எடுக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு என்ன இருக்குது, -5, -4. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் இங்கே -5ன்னு வச்சுக்கோங்க, ஒய்யில் இது -4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இடம் இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் 1,6, எக்ஸில் 1 ஒய்யில் 6ன்னு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து 7, -4, எக்ஸில் இது 7 வச்சுக்கோங்க, -4 அப்படின்றப்ப இங்கே இருக்குது. ஸோ இது வந்து தேர்டு பாயிண்ட். ஸோ அவன் கொடுத்துருக்க ஆர்டரு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. என்ன டைரெக்ஷனு? கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஓகேங்களா, ஒரு கிளாக் ரொட்டேட் பண்ணால் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ கிளாக் வைஸில் இருக்கக்கூடாது பாயிண்ட்ஸு, எனக்கு ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் தான் பாயிண்ட்ஸு இருக்கணும். ஸோ இங்கே இருந்து பாயிண்ட்டு இப்படி போய் இப்படி வரணும். ஓகேங்களா, இந்த டைரெக்ஷனில் தான் பாயிண்ட்டு போகணும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு, இதுதான் எனக்கு தேர்டு பாயிண்ட்டு. எடுக்கலாமா? அப்படி இல்லைனா இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் இதை செகண்ட் பாயிண்ட்டாகவும் இதை தேர்டு பாயிண்ட்டாகவும் எடுக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது தேர்டு பாயிண்ட்டுன்னு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் செகண்டையும் தேர்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது செகண்ட், இது தேர்டு. ஓகேங்களா, எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் டைரெக்ஷனில் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இன் ஆர்டர். ஓகேங்களா, ஆர்டரில் எழுதுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ வந்து -5, -4, பி வந்து 7, -4, சி வந்து 1, 6. ஸோ இப்போ இதை நான் எடுத்துட்டேன்னா, ஸோ இதில் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா என்ன? 1/2 XY ட்ரையாங்கிள் தானே, அதனால் 3 தான். XY. ஓகேங்களா, ஸோ 1 2 2 3 3 1, அகைன் 2 1 3 2 1 3. ஓகேங்களா, ஸோ X2Y1 X3Y2 இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். சும்மா நம்பரை மட்டும் இப்போ நான் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஏபிசியோட ஏரியா நம்ம வழக்கம் போல் 1/2 பாயிண்ட்ஸ் எப்படி எழுத போகிறோம், -5 -4 7 -4 1 6. அகைன் ரிப்பீட்டு. இல்லைங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1/2 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 4s are 20, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 7, 6 7s are 42, 1 இன்ட்டு -4 -4, அகைன் மைனஸ் இந்த டைரெக்ஷன் எடுங்க, -4 இன்ட்டு 7 -28. ஓகேங்களா, ஏன்னா மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ் இருக்குது. -4 இன்ட்டு 1, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 4 இன்ட்டு 1 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, 6 5s are 30. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள்,
இது ரெண்டும் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. ஆட் பண்ணிங்கன்னா 20 + 42 62ன்னு வரும். 62லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இங்கேயே சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, எனக்கு இடம் பத்தலை, அதனால் நான் இங்கே எழுதுகிறேன். 60ல் இருந்து 62ல் இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 58 எனக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ 58 மைனஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாமே மைனஸ் தான். ஆட் பண்ணலாமா? 28யும் 4யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 32 ஓகேங்களா. எல்லாமே சேம் செய்கிறப்ப ஆட் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. 28 + 4 32, அகைன் ஒரு 30 எவ்வளோ வரும்? 62. ஸோ மைனஸ் எல்லாமே, அதனால் மைனஸாக போட்டு 62 ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 1/2 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓகேங்களா 62. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 58 + 62 எவ்வளோ வரும்? 120 வரும். ஸோ இதை 2ஆல் கட் பண்ணால் 6 2s are 12, அகெயின் 0 60 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் ஃபீட். எல்லாமே ஃபீட்டில் சொன்னதுனால ஃபீட்டுன்னே ஆன்சரை முடிச்சிருக்கேன் ஓகேங்களா. இதோட கொஸ்டின் முடியலை, ஆன்சர் முடியலை. நமக்கு இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஒரு பக்கெட் பெயிண்ட்டை வச்சு 6 ஸ்கொயர் ஃபீட்டை கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த ஏபிசியை பெயிண்ட் அடிக்க எத்தனை பக்கெட் பெயிண்ட்டு தேவை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் எழுத போகிறேன். 1 bucket covers the feet equal to 6 ஓகேங்களா. therefore 60 square feet covered by the bucket equal to ஓகேங்களா. 60 ஸ்கொயர் ஃபீட்டை எத்தனை பக்கெட் கவர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? 60 / 6 எவ்வளவு? 10 ஓகேங்களா. ஸோ அப்போ 10 பக்கெட்ஸ் அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். எதுக்கு? 60 ஸ்கொயர் ஃபீட்டை கவர்டு பை த பக்கெட் ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை நம்ம வந்து மைண்டில் செஞ்சாலும் சரி தான், இல்லை நீங்கள் சென்டென்ஸாக எழுதி எழுதினாலும் சரி தான் ஓகேங்களா. 1 bucket கவர்ஸ் த ஃபீட் வந்து 6 ஃபீட்டு. அதே இது 60 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர்டு பை த பக்கெட், நம்பர் ஆஃப் பக்கெட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை? ஒரு பக்கெட்டுக்கு 6 ஃபீட்டு. அப்போ 60க்கு அப்படின்றப்ப டிவைடட் பை 6 அப்படின்னு போடுவோம். ஸோ 60/6 = 10 ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 buckets நீடட் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளவு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய 10th சம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.